பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் கடை தெருக்களிலும் இருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் ஒரு சங்கையான ஒரு அருள் வளம் நிறைந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு சங்கையான அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பொதிந்த ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த மாதத்தை எப்படி அழகிய முறையில் திட்டமிட்டு அந்த மாதத்தை அடைந்தால் எப்படி அந்த மாதத்துடைய 100% நன்மைகளையும் அறுவடைகளையும் செய்ய வேண்டும், எப்படி செய்யலாம், நாம் எப்படி செய்ய தவறிவிடுகிறோம் என்ற ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மாதங்களை 12ஆக அல்லாஹு தாலா படைத்தான். அந்த மாதங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பான மாதங்களாக அல்லாஹு தாலா சில மாதங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். அப்படி சிறப்பித்து சொல்லப்பட்ட மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதம் என்பதும் ஒன்று என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ் சிறப்பித்து சொன்னதனால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. சில நாட்களை அல்லாஹு தாலா சிறப்பித்து வைத்திருக்கிறான். அந்த நாள் அல்லாஹ் சிறப்பித்து வைத்ததினால் அந்த சிறப்புகள் என்ன என்று நமக்கு தெரியும். ஏன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மாதத்தையும் படைத்து நாட்களையும் படைத்து இபாதத்தையும் படைத்து அதுக்குள் ஒன்றை விடவும் ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்தி நன்மைகள் அதிகமானதாக ஆக்கி அல்லாஹ் இதன் ஊடாக நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த உலகத்தில் மனிதன் எந்த வாசலினாலாவது நாள மறுமையில என்னிடத்தில் அவன் சுவர்க்கவாதியாக வந்துவிட வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறான். நமக்கு தெரியும், அல்லாஹ் தான் சுவர்க்கத்தையும் படைத்தான், அல்லாஹ் தான் நரகத்தையும் படைத்தான். சுவர்க்கத்தின் இன்பத்தையும் அவன்தான் நமக்கு சொல்லித் தருகிறான். நரகத்துடைய துன்பத்தையும் அதாபையும் வேதனையையும் அவன்தான் நமக்கு சொல்லித் தருகிறான். சுவர்க்கத்தை படைத்த அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், உங்களை அல்லாஹு தஆலா அமைதியான இல்லமாகிய சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான் என்று சொல்கிறான். நரகத்தை படைத்த அல்லாஹ், நரகத்தின் தண்டனைகளை படைத்த அல்லாஹ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களை எல்லாம் நான் நரகத்துக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ன என்றால், நரகத்தின் பக்கம் நீங்கள் வந்துவிடக் கூடாது, பாவிகளாக நீங்கள் மாறிவிடக் கூடாது. அந்த நரகம் கெட்டவர்களை கொண்டு பாவிகளை கொண்டு நிரப்பப்பட இருக்கிறது. அது துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அதை நான் தான் படைத்தேன், அதை பாவிகளுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதனுடைய சித்திரவதை என்பது தாங்க முடியாதது. எனவே அந்த நரகத்துக்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது என்று இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் நரகத்தை படைத்துவிட்டு நரகத்தின் அதாபுக்களை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த நரகத்துக்குள் நீங்கள் வர வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அறைவு கூவல் விடுக்கிறான். சுவர்க்கத்தை படைத்து சுவர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தின் பக்கம் உங்களை நான் அழைக்கிறேன் என்று சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவ்வப்போது தவறுகளோடும் தப்புக்களோடும் குறைகளோடும் இந்த உலகத்தில் போகும் என்பதற்காக அந்த மனிதனை தப்பிலிருந்தும் தவறிலிருந்தும் துப்புரவாக்குவதற்காக அவன் சில நேரங்களில் செய்கின்ற நன்மைகள் நாள மறுமையில் அவனுக்கு போதாமல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக
அவன் சில நாட்களையும் சில மாதங்களையும் சில வாரங்களையும் சில காலங்களையும் அவனே சிறப்பித்து இந்த காலத்தில் செய்கின்ற இபாதத்துக்கு இப்படியான நன்மை, இந்த காலத்தில் செய்கின்ற இபாதத்துக்கு இப்படியான புண்ணியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புண்ணியத்தின் பக்கம் எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த பூமியில் வாழுகிற போது நிரந்தரம் இல்லாத உலகம் என்று சொல்கிறோம், துன்பம் நிறைந்த வாழ்க்கை உள்ள உலகம் என்று சொல்கிறோம், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை உள்ள உலகம் என்று சொல்கிறோம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் 60 வருஷம் அல்லது 70 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போதே வானவரை அனுப்பி இறைவன் என்னுடைய உங்களுடைய பிறப்பை நிர்ணயம் செய்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய இறப்பை நிர்ணயம் செய்ததற்கு பிறகுதான் பிறப்பையே நிர்ணயம் செய்கிறான் என்பது நம்முடைய ஈமான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் என்ன எண்ணத்துக்கெல்லாமோ திட்டங்கள் திட்டுகிறோம், என்ன எண்ணத்துக்கெல்லாமோ பிளான் பண்ணுகிறோம். ஒரு திருமணம் முடிப்பது என்றால் மசூரா செய்கிறோம், திட்டங்கள் திட்டுகிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம், எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்று கச்சிதமாக முடிவெடுக்கிறோம், பொறுப்புகள் போடுகிறோம், கவனமாக இருக்கிறோம், கவனிக்கிறோம். சொற்ப கால வாழ்வுக்காக இவ்வளவு பிரயத்தனமும் திட்டமும் போடுகிறோம். ஒரு பிள்ளை பிறப்பதற்காக திட்டம் போடுகிறோம். பிள்ளையுடைய எதிர்காலம், அவன் எங்கு படிப்பது, எதை படிப்பது, எந்த பாடசாலையில் படிப்பது, அதற்காக திட்டம் போடுகிறோம், செலவழிக்கிறோம், கடன்கள் படுகிறோம், சிரமங்கள் படுகிறோம், நேரங்களை ஒதுக்குகிறோம், காலங்களை ஒதுக்குகிறோம். இந்த உலகத்தின் லாபத்துக்காக வேண்டி இவ்வளவு பிரயத்தனங்களும் திட்டங்களும் போட்டுக் கொள்கிறோம். ஒரு வீடு கட்ட வேண்டும், குறைந்தது ஒரு 30-40 வருஷம்தான் அந்த வீடு எனக்கு சொந்தமானது, அதன் பின்னர் அந்த வீடு இன்னொருவருக்கு சொந்தமானது என்று தெரிந்தும் அந்த நிரந்தரம் இல்லாத வீட்டுக்காக தாய் தந்தையை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து, வெளிநாடுகள் சென்று வெயில் மழை பார்க்காது சிரமங்களை எல்லாம் முதுகில் சுமந்து கொண்டு, லட்சியத்தை தலையில் சுமந்து கொண்டு எப்படியாவது ஒரு கனவு இல்லம் கட்டிவிட வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை தீட்டுகிறோம், அதற்காக செலவழிக்கிறோம், அதற்காக சேமிக்கிறோம், அதற்காக உணவுகளை கண்ட்ரோல் பண்ணுகிறோம், உடுக்குற ஆடைகளில் இருந்து போடுகிற நகைகளில் இருந்து வீணாக எதுவும் செலவழித்து விடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு பிரயத்தனங்களை எடுத்துக்கொள்கிறோம். நான் சும்மா கேட்கிறேன், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது என்று பேச தெரிந்த எனக்கும் உங்களுக்கும், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல என்று பேச தெரிந்த எனக்கும் உங்களுக்கும், இந்த உலகத்துக்கு மேலே கட்டுகின்ற வீடும், முடிக்குகின்ற திருமணங்களும், பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளும், இந்த உலகத்தின் அலங்காரங்களும் என்ன இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று குறையுள்ள, நிறையில்லாத, நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்வுக்கு மேலே நடக்குகிற அத்துணை விஷயத்துக்கும் திட்டங்களை போடுகிறோம். அதற்கான ஆட்களை நாங்கள் மசூரா பண்ணுகிறோம், தேடுகிறோம், செலவழிக்கிறோம், தியாகங்கள் செய்கிறோம். அவ்வளவு பிரயத்தனத்தையும் எடுத்து நல்ல முறையில் வீட்டையும் திருமணத்தையும் பிள்ளைகளையும் கட்டி பெற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்காக முயற்சிகள் செய்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை சொல்லுகிற போது, நாளை மறுமையில் சுவர்க்கம் நிரந்தரமானது என்று சொல்லுகிற போது, அந்த சுவர்க்கத்தின் வீடு உங்களுக்கு வேண்டுமா? அந்த சுவர்க்கத்தின் வீடு உங்களுக்கு வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு யார் ஒருவர் 12 ரக்காத்து சுன்னத்தான தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு நான் கட்டுகிறேன் என்று சொல்கிறான். இறைவன் கட்டுகிற வீடு, சுவர்க்கத்தில் ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு வீடு, குறையாத இன்பம் உள்ள ஒரு வீடு, துன்பம் வராத வீடு, நோய் இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த வீடு நம்முடைய தலையிலோ, லட்சியத்திலோ, உள்ளத்திலோ அல்லாஹு தஆலா மனதுக்கும், இடத்துக்கும், ஊருக்கும் ஒரு சந்தோஷமும் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இபாதத்தை செய்யறதுக்கான முதலாவது சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தருகிறான். இதை உணர்ந்திருக்கிறோமா? நமக்கிட்ட ஷைத்தான் இல்லாமல் இபாதத் செய்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் தூங்க போனால்
ஷைத்தான் உங்களுக்கு 3 முடிச்சுக்களை போடுகிறான் என்னாங்க. நீங்க எழும்பலண்டா உங்களோட காதுக்குள்ள ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்னாங்க. உங்களோட மூக்கு ஓட்டைக்குள்ளதான் ஷைத்தான் தூங்குறான் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாம தூங்கி எழும்பின உடனே மூக்க நல்ல முறையில தண்ணி எடுத்து சீறி சுத்தம் செய்கிறோம். மூக்கில் உள்ள அசுத்தத்துக்கு மாத்திரமல்ல, அந்த ஷைத்தான் இந்த மூக்கு ஓட்டைக்குள் தூங்குகிறான் என்பதற்காக. அலா ஹைஷுமிஹி, இந்த மூக்கு ஓட்டைக்குள் ஷைத்தான் இரவு நேரங்களில் தூங்குகிறான் என்னாங்க. நீங்கள் சுபஹுக்கு எழும்பி பிரார்த்தனைகள் செய்து நீங்கள் உது செய்கிற போது அந்த 3 முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. இல்லை என்றால் நீங்கள் எழும்புகிற நேரத்தில் ஷைத்தான் வந்து உங்களுடைய மனசிலே லைலுன் தவீல், இரவு நீளமாக இருக்கிறது, ஏன் அவசரப்பட்டு எழும்புகிறாய், நீளமாகத்தானே இருக்கிறது, இன்னும் 20 நிமிஷம் இருக்கிறது, 10 நிமிஷம் இருக்கிறது, இப்பதான் அதான் சொல்லப்பட்டது, கொஞ்சம் ஆறுதலாக போகலாமே, கொஞ்சம் சாஞ்சு கொள்ளலாமே, கண்ணை திறந்து கொண்டு இரு, தூக்கம் போய்விடும் என்ற சிந்தனைகள் எல்லாம் ஷைத்தான் உண்டாக்கி கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பு என்ற அந்த கொஞ்ச நேரத்தை ஒரு நாள் மாதிரி, ஒரு மணித்தியால மாதிரி நீட்டி காட்டி சுபகையே மண்ணை போடுகிற வேலை செய்கிற ஷைத்தான் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறான் பாருங்க. நம்முடைய தாய்மார்கள், உறவுகள், இளைஞர்கள் ரமலானுடைய காலத்தில் தூங்குவதற்கு 11 மணி 12 மணி ஆகும். சுபஹானல்லாஹ். வீட்டிலே உள்ள உறவுகள், சகோதரிகள், சகோதரர்கள் 3:30 மணிக்கு எழும்பி விடுவார்கள், 4 மணிக்கு எழும்புவார்கள். ஆனா அவங்களோட முகத்துல தூக்கம் இருக்காது, மனசுல ஏக்கம் இருக்காது, எந்த சஞ்சலமும் இருக்காது. வீடுகளில் லைட்டுகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கும், பிள்ளைகள் எல்லாம் எழும்பி விடுவார்கள். எழுப்பாத பிள்ளைகள் அழுது கொண்டு ஏன் என்னை எழுப்பவில்லை என்று அந்த இடத்திலே சண்டையிடுவார்கள். சுபஹானல்லாஹ். நாம் உணர்கிறோமா ஷைத்தான் இல்லாத ஒரு தூக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தான் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஏனைய காலங்களில் 10 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு எழும்புவது ரொம்பவும் போராட்டம். ரமலானுடைய காலத்தில் 12 மணிக்கு தூங்கினாலும் 3 மணிக்கு எழும்புவது என்பது மிகவும் இலகுவானது. அல்லாஹ் அடியார்கள் நிம்மதியாக இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக முதலாவது நாளன்று அல்லாஹ்வுடைய திட்டம், இந்த ரமலானுடைய முதலாவது நாளிலே அடாவடித்தனம் செய்கின்ற ஷைத்தானை செய்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவு இஃப்தார்களை தாராளம் ஏராளமாக கொடுக்கிறோம். சுன்னத்தான இபாதத்துக்களை தேடி தேடி செய்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு செய்கிற கடமைகளை கச்சிதமாக பார்க்கிறோம். உறவுகளை தேடி போய் சந்திக்கிறோம். நம்மளால் என்ன இந்த உறவுகளுக்கு செய்யலாம் என்பதை யோசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன தெரியுமா? முதலாவது ரமலானுடைய நாளிலே வானவரை அல்லாஹு தஆலா நியமித்து வனாதா முனாதின், அழைக்கக்கூடிய ஒரு வானவர், யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, அக்பில், நன்மையை செய்யுங்கோ, நன்மையை செய்யுங்கோ, நன்மையை செய்யுங்கோ என்று அந்த அறைகூவல் தான் ஒவ்வொரு யுவதியுடைய, வாலிபனுடைய, வயோதிபனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு அமல் செய்வதற்கான திட்டங்களை அல்லாஹு தஆலா போட்டு நமக்கு அந்த திட்டத்தை வகுத்து தருகிறான் என்றால் அதை பயன்படுத்த தவறிய மனிதன் நிச்சயம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கைசேதிகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா ஆறாவதாக ஒரு திட்டம், வயாபாகிய ஷர், பாவம் செய்கிற சமூகமே, பாவம் செய்கிற சமூகமே, அக்ஸிர், பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ரோட்டில் நின்றுட்டு சிகரெட் அடிப்பான். ரமலானுடைய காலம் அவனுடைய கல்பு உடாது. அவன் இருக்க மாட்டான், குடிக்க மாட்டான். மனசை கஷ்டப்பட்டு குடிக்கணும் என்றாலும் யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில போய் குடிச்சிட்டு வருவான். ஏன் தெரியுமா? பாவம் செய்ய அவனுக்கு மனசு இடம் கொடுக்கல. நோன்பு பிடிக்க மாட்டான். நோன்பு பிடிக்காம இருக்கிறதே அவனுக்கு வருத்தமாக இருக்கும். வீட்டுல சாப்பாடு இருக்கும், எல்லாரும் பார்த்திருக்கிற நேரம் நான் நோன்புல சாப்பிடக்கூடாது என்று சாப்பிடாமலே பசியோடு நாளை கழிப்பான், நோம்பாளி இல்லாவிட்டாலும் கூட. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன என்ன திட்டங்களை இந்த ரமலானுடைய முதலாவது நாள் அன்று அல்லாஹ் போடுகிறான் என்றால்
அந்த அல்லாஹுவை நானும் நீங்களும் சரியாக அறிந்து தெரிந்து இந்த ரமலானுடைய காலத்தில் எம்மாத்திரம் திட்டங்கள் போட வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஆறாவதாக அல்லாஹு தாலா போடுகிற திட்டம் தோழர்களே, என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் பாவம் செய்த பாவிகளை, நரகவாதிகளை அல்லாஹ் நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான். இந்த திட்டம் வேறு எந்த மாதத்திலும் கிடையாது. இந்த திட்டம் வேறு எந்த மாதத்திலும் கிடையாது. இந்த 6-7 திட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுக்காக முதலாவது அன்றே அல்லாஹு தாலா முதலாவது நாளில் இருந்து இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்கிறானாக இருந்தால் என்ன ஏற்பாடு? ஷைத்தானை கட்டுகிறான். இரண்டாவது நரகத்தின் வாசலை பூட்டுகிறான். மூன்றாவது சுவர்க்கத்தின் வாசலை திறக்கிறான். நாலாவது வானத்திலே இருந்து ஒரு அழைப்பாளர் நியமித்து நன்மை செய்ய சொல்லுகிறான். ஐந்தாவது பாவம் செய்கிற சமூகத்தை பார்த்து அந்த வானவர் பாவம் செய்ய வேண்டாம், குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆறாவது இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகவாதிகளை அல்லாஹு தாலா நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான் என்ற அந்த சிறப்பும் திட்டமும் சிறப்பாக இறைவன் ஊடாக முதலாவது அன்றே திட்டமிடப்படுமாக இருந்தால் நம்மை எவ்வளவு திட்டம் இந்த ரமலானில் போட வேண்டி இருக்கிறது. நாம் 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம் இந்த ரமலானை கண்டும் கடாத்தியும் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் புதிய திட்டங்களும் புதிய மாற்றங்களும் என்ன இந்த ரமலானுக்காக நானும் நீங்களும் திட்டம் திட்டியது சொல்லுங்கள். வளமையாக கடந்து போகிற நாட்களை போல ஆரம்பமாக கொஞ்சம் பிரஷர் கூறுற மாதிரி ஆரம்ப நாளையில் இபாதத் அதிகரிக்கிறது. போக 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 அந்த இபாதத்தில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது. தொழுகையில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது. ஓதுகின்ற குர்ஆனில் இன்பம் குறைந்து கொண்டே போகிறது. வியாபார சமூகம் இந்த மாதத்தில் திட்டம் திட்டுகிறார்கள். எந்த கடையை திறக்கலாம், எந்த உடுப்பை எடுக்கலாம், எவ்வளவு லாபம் வைக்கலாம், எவ்வளவு கொள்ள லாபம் எடுக்கலாம், எப்படி இந்த ரமலானில் நல்ல ஆடைகளை விற்கலாம், எவ்வளவு நேரம் செலவழிக்கலாம், எவ்வளவு பொருளாதாரத்தை போடலாம், எப்படி மக்களை கடைக்குள் எடுக்கலாம், என்ன பெட்டி கடைகள் திறக்கலாம், எந்த இடத்தில் வியாபாரம் செய்தால் மக்கள் வருவார்கள், யார் யார் பெட்டிசும் கஞ்சும் திறக்கலாம். இதுதான் நம்முடைய திட்டமே தவிர என்ன இபாதத், எத்தனை குர்ஆன், எப்படி தொழுகை, எப்படி வணக்க வழிபாடுகள், வீட்டின் சூழல், என்ன திட்டம் என்பது ஒரு குடும்பமாக இருந்து இதுவரைக்கும் நானும் நீங்களும் இந்த ரமலானை திட்டமிடுவதற்காக ஒரு குடும்ப தலைவனாக இருந்து யாராவது இதுவரைக்கும் மனைவியை அழைத்து பிள்ளைகளை அழைத்து ஒரு மசூரா மனச்சாட்சியோடு கேளுங்கள். கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வாங்கம்மா, பின்னால் ஆக்களுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அல்லாஹுக்காக முன்னுக்கு வாங்க. அப்படியே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் முன்னுக்கு வாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை முன்னுக்கு அனுப்புங்க. அப்ப லேடிஸ் என்ன செய்யுங்க, பின்னால் இருங்க. சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுங்க, முன்னுக்கு அனுப்புங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டம் தீட்டுகிறான். வியாபாரிகள் திட்டம் போடுகிறார்கள், எப்படி கொள்ள லாபம் எடுக்கலாம். நம்மட மனசுலையும் இந்த பெருநாளைக்கு என்ன ஃபேஷனான அபாயா உடுக்கலாம், என்ன ஃபேஷன் புதிய உடுப்பு வந்திருக்குது, எப்படி தைக்கிற, யார்கிட்ட தைக்கிற, எப்ப கொடுக்கிற, இதுதான் மென்டல், இதுதான் எங்க ஐடியா. எந்த தையக்காரி நல்லம், எந்த புடவை கடையில உடுப்பு நல்லம், எது நல்ல குவாலிட்டி. நான் கேட்கிற தப்பல்ல 30 வருஷ நோன்பும் இப்படித்தானே போயிடுச்சு, 20 வருஷ நோன்பும் இப்படித்தானே போயது. ஏன் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை ரமலானுக்கு முன்னர் உடுப்பெடுக்கிற உறவுகள் எல்லாம் உடுப்பை எடுத்துக்கொண்டு இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையின் இறுதியான ரமலானாக இருக்கலாம். எத்தனையோ ஆரோக்கியமாக இருந்தவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். எத்தனையோ எங்களோடு உள்ள உறவுகள் மரணித்திருக்கிறார்கள். இதுதான் எனக்கு இறுதியானதாக இருக்கும். நான் பிரார்த்தனை செய்வதற்கும், அல் குர்ஆனை ஓதுவதற்கும், நோன்புகளை அழகாக பிடிப்பதற்கும், இரவு நேரத்தை என்னுடைய ரப்போடு கழிப்பதற்கும் இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பம் என்று ஏன் என்னாலும் உங்களாலும் அனுமானிக்க முடியவில்லை சகோதர சகோதரிகளே.
உங்களுடைய கையடக்க தொலைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த தொலைபேசியிலே உள்ள ஏவுடைய எழுத்திலே இருந்து Z வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த பேர்கள் ஒன்றொன்றாக 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 அப்படியே தள்ளி 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 பாருங்க. அல்லாஹ் மீது ஆணையாக அந்த போனிலே உள்ள முக்காவாசி நம்பர்கள் நம்மளோடு இருந்து, நம்மளோடு உறவாடி, நம்மளோடு உடுத்து, நம்மளோடு பெருநாள் கொண்டாடி, நம்மளோடு சாப்பிட்டு, நம்முடைய வீட்டுக்குள் வந்து நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு உதவிகள் செய்து தொழில்கள் காட்டி படித்து தந்து பாசங்கள் காட்டிய எத்தனையோ உறவுகளுடைய நம்பரும் பேரும் இருக்கிறது. ஆள் இல்லாத முகவரி இல்லாத நம்பர்களாகத்தான், இன்னும் அழிக்க மறந்த நம்பர்களாக நம்முடைய கையடக்க தொலைபேசிகளில் இன்னும் நானும் நீங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை தோழர்களே. இதே போன்றுதான் அடுத்த வருஷமும் என்னுடைய உங்களுடைய பெயரும் நம்பரும் அந்த போன்களில் இருக்கும். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். நானும் நீங்களும் இருக்க மாட்டோம். அழிக்கவும் மறந்த ஒரு அனாமோதை நம்பராகத்தான் அந்த போன் நம்பரும் நம்முடைய பெயர்களும் இருக்குமே தவிர, ஆனால் நம்மளை ஞாபகப்படுத்துகிற உறவுகளாக இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். இல்லா மரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதனால இந்த ரமலானை நீங்க நினைச்சுக்கங்க, இது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமலான். இதற்கு பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கவே மாட்டாது. இந்த ரமலானோடு என்னுடைய மரணம் நிச்சயமானது, என்னுடைய பிரிவு நிச்சயமானது. நான் வீட்டுக்கு விடை கொடுக்க தயாராகிறேன். கணவனை பிரிவதற்கு நான் தயாராகிறேன். மனைவியை இழப்பதற்கு நான் தயாராகிறேன். பெத்த பிள்ளைகளை விட்டு விட்டு போகிற ஒரு பயணத்தில் நான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் எனக்கு நிச்சயமற்றது. இதோ இந்த ரமலான் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இருந்தால், இந்த ரமலானை ஏனைய காலங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமான திட்டத்தோடு இபாதத்தோடு இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் கழிக்க வேண்டும் என்று நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களை அழைத்து சொல்கிறேன், இந்த ஊரில் உள்ள இளம் சமூகத்தை அழைத்து சொல்கிறேன், எந்த காலமும் போல ரமலானுடைய இரவுகளை வீதிகளிலும் விளையாடுகளிலும் அங்கே இங்கே இருக்குகின்ற ஒவ்வொரு விளையாட்டு இடங்களிலும் சென்று இந்த ரமலானை வீணடிக்குகின்ற இளைஞர்களாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹுக்காக வினயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நிறைய இளைஞர்கள் எந்த விளையாடுகிற இடங்களை நாம் புக் பண்ணுவது, எத்தனை நாளுக்கு புக் பண்ணுவது, எந்த நேரத்தில் விளையாடுவது என்ற திட்டங்களை தான் இளைஞர்கள் போட்டுக்கொண்டு ரமலானுடைய இரவை வீணடிப்பதற்காக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர விளையாட்டில் இன்றைக்கு நிறைய பேர்கள் ஆர்வத்தோடு சேர்ந்து எப்படி கழிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள். இளைஞனே, மறந்து விடாதே, இந்த பூமியில் இப்போது நடக்கிற மரணம் எல்லாம் இளம் வயதுடைய மரணங்கள் தான். இளம் வயதுடைய மரணங்கள் தான். கேட்கிற மரணம், பார்க்கிற மரணம், நடக்கிற ஆக்சிடென்ட் அத்துணையும் வயோதிபர்களை விடவும் வாலிபர்கள் அதிகமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இளம் வயதுடையவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக மரணிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலமும் இந்த காலம் என்று என்ன தோன்றுகிறது. அதனால் இந்த காலத்துல இண்டோர்களை புக் பண்ணி இரவு விடிய விடிய ஷைத்தான்களோடு அடாவடித்தனம் செய்து கூத்தாடி கும்மாளம் போட்டு விளையாடி சகரு வரைக்கும் மெச்சடித்து விட்டு சுபமில்லாமல் தூங்குகிற இளைஞர் சமூகங்களாக இந்த ரமலானிலும் திட்டங்களை போடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்ல இளைஞர்களாக மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமான அன்பையும் ஆழமான உறுதியையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. அல்லாஹ்விடத்திலிருந்து நல்ல உபதேசம், நல்ல உபதேசம் உங்களுக்காக வந்திருக்கிறது. ஷிஃபாஉ லிமா ஃபி ஸுதூர், உங்களுடைய உள்ளத்துக்கான நோய் நிவாரணமாக இருக்கிறது. எது? அல் குர்ஆன். இந்த ரமலான் என்பதே எத்தனையோ மாதங்கள் இருக்க அல்லாஹ் இந்த ரமலானை
ரமலானாக தெரிவு செய்வதற்கு காரணம் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். நம்மளும் தான் முதலாவது நாள்லயே மாஷா அல்லாஹ் 3 ஜுஸ் முடிச்சிடுவோம், இரண்டாவது நோன்புல 2 ஜுஸ் பேய்த்திடும். அப்படியே கூடி 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 போய் அதுக்கு பிறகு 2 தாள் ஓதுவதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆரம்பத்தில் நாங்கெல்லாம் இந்த சோடா போத்தல் மாதிரி புசுண்டு கூறுறது, கடைசியில் அப்படியே என்ன செய்யறோம், இறங்கி போகிற ஒரு நிலைமை தான் எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆரம்ப நோன்பு அல்லாஹ் அக்பர், இந்த சமூகத்தில் பிறகண்ட செய்தி கேள்விப்பட்டால் பள்ளிகள் எல்லாம் அப்படியே நிரம்பி வழியும். கியாமுல் லைலுக்கு மக்கள் அதிகமாக இருப்பார்கள், இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக இருப்பார்கள், கஞ்சே போதாமல் இருக்கும், மசூரா நடக்கும், என்ன செய்யற பள்ளியை மேல கட்டல்லையே என்ற திட்டங்கள் போடுவார்கள். 15வது நோம்பாயினால் பஞ்சமாக சப்புகள் எல்லாம் மக்கள் இல்லாத வறுமையோடு பள்ளிவாசல் காட்சி அளிக்கும். சில நேரங்களில் ரமதானுடைய சுபகு தொழுகை கூட பாரமாகி வீட்டில சாப்பிட்டு வீட்டிலேயே தொழுதுட்டு வீட்டிலேயே தூங்கி லுகருக்கு எழும்புகிற சமூகமாக நம்முடைய சமூகங்கள் மாறிப்போன வரலாறுகள் கடந்த ரமதானில் அதிகமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமதானில் அல்லாஹ் போடுகிற திட்டம் சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அல்லாஹ்வுடைய திட்டம், யார் இந்த ரமலானில் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். வமன் காம ரமலான் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இந்த ரமலானில் நின்று நன்மைகளை எதிர்பார்த்து வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. வமன் காம லைலத்துல் கத்ர், யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ நன்மையை எதிர்பார்த்து குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இபாதத்துடைய எதிர்பார்ப்பும் நாம் வணங்குவதற்கான நிறைய நேரங்களை செலவழிக்குகிற எண்ணமும் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இந்த ரமதானில் குறிப்பாக சகோதரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்லோடும். கணவனை திருப்திப்படுத்துவதற்காக, பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக, என்ற மாப்பிள்ளைக்கு சுடுசோறுதான் சகருக்கு விருப்பம் என்பதற்காக, அப்பா ஆக்கின கரைந்தா 2 முடி கூட சாப்பிடுவார் என்பதற்காக, ஜாமத்திலும் அவருக்கு புலாங்கா பால் பிடிக்கும் என்பதற்காக, தயிர் இல்லாட்டி அவருக்கு சகர் சரி வராது என்பதற்காக, பொரியல் இல்லாட்டி அன்று சகரே அவருக்கு சகர் சரியில்லை என்பதற்காக, கணவனுக்காக ஆக்குவதற்கும் அவிப்பதற்கும் விலாங்காப்பால் புளிவதற்கும் 3 மணிக்கு எழும்பி விடிய விடிய கஷ்டப்பட்டு வயிறு முட்ட சாப்பாடு கொடுத்து மாப்பிள்ளையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தியாகம் செய்கிற இந்த தாய்மார்களை அன்போடு அழைத்து கேட்கிறேன். ரமலானுடைய காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தார், அன்பு காட்டினார், இரக்கம் காட்டினார், உங்களை சந்தோஷப்படுத்தினார், மகிழ்ச்சிகளை உண்டாக்கினார் என்பதற்காக இத்துணை பிரயத்தனத்தை உங்களால் எடுக்க இயலுமாக இருந்தால்
அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆண்கள் அப்படியே கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆண்கள் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நெருங்கி வாங்க. அப்படி இடம் இருக்குத்தானே, நெருங்கி வாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், ஐஷாவை தொழுதுடுவோம். ஐஷாவை தொழுதுட்டு அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சின்ன தேநீர் இடைவெளி ஒன்று தரப்படும். ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து என்ன செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான் நிகழ்ச்சி நடக்கும். அதனால் என்ன செய்யுங்க, இப்படி யாரும் ஒது எடுக்க போக தேவையில்லை. முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் போகலாம். பின்னுக்கு இருக்கிறார்கள் அப்படி என்ன செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக தாய்மார்கள், 3 மணிக்கு எழும்பி உங்களுக்கு இரக்கம் காட்டினார், பாசம் காட்டினார், உடுக்க தந்தார், உண்ணத் தந்தார், சந்தோஷப்படுத்தினார் என்பவரை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வளவு பிரயத்தனம் ஜாமங்களையே எடுத்துக்கொள்கிறீர்கள். தூக்கமான நேரத்தில் தியாகம் செய்கிறீர்கள். என்ன உடல் வலியோ வேதனையோ தலைவலியோ எதுவும் உங்களுக்கு பொருட்படுத்துவது கிடையாது. காரணம், கட்டிய கணவர் என்ற ஒரே ஒரு பாசம், பெத்த பிள்ளை என்ற ஒரே ஒரு பாசம். நான் கேட்கிறேன், படைத்த ரப்புக்காக நானும் நீங்களும் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? உடல் தந்து, உயிர் தந்து, அழகு தந்து, ஆத்மா தந்து, சொத்து தந்து, சுகம் தந்து, அந்த கணவரையே எனக்கு திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்த அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக ரமலான் அல்லாத காலங்களிலும் ரமலானில் கணவரை திருப்திப்படுத்த என்னால் முடியுமாக இருந்தால், ஏன் என்னால் ஏனைய காலங்களில் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வந்து காத்து கொண்டிருக்கிற அந்த இரவுடைய நேரத்தில் என்னுடைய ரப்போடு பேசுவதற்காக, என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக என் சகோதர சகோதரிகளே, நம்மளால் எழும்பி அந்த நேரங்களில் குர்ஆனை ஓதி தஹஜ்ஜத்துக்களை தொழுது படைத்த இறைவனிடத்தில் பாரங்களை இறக்கி வைத்து பிரார்த்தனைகள் செய்து அவனுடைய அருளையும் அன்பையும் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே உள்ள எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் பாசமும் நமக்கு ஈஸியாக கிடைத்துவிடும் என்ற ஏன் அந்த சிந்தனை நம்மளால் வர முடியவில்லை என்று கேட்கிறேன். கணவனுடைய திருப்திக்காக தியாகம் செய்ய பிரயத்தனம் எடுத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனைவிமார்களும் நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஏன் நம்மளால் பிரயத்தனம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று கேட்கிறேன். இந்த ரமலான் இளைஞர்களுக்கு, குறிப்பாக ஓயல் எழுதுகிற மாணவர்களுக்கு ஒரு சவாலான ரமலான் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ரமலானில் பிள்ளை நோன்பு பிடிப்பது சிரமம் என்றுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ரமலானில் அதிகமாக குர்ஆனினுடைய பிள்ளை ஓத முடியாது. காரணம்,
அவன் ஓயல் படிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்னமோ நரகமோ சுவர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு எக்ஸாம் போல இந்த எக்ஸாமை பார்க்கிற உறவுகளை அழைத்து கேட்கிறேன். இதே ரமலானில் ரமலான் 17 பத்ர் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நோன்புகளோடு அன்று உறவுகள் இன்று எங்களுக்காக இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடி வெற்றியும் பெற்று இந்த பத்ர் யுத்தத்தையே அன்று எங்களுக்காக அந்த இஸ்லாமிய சமூகம் செய்து தந்தது என்றால், வாழ் ஏந்திய உங்களுடைய பிள்ளைகள் இந்த எக்ஸாமை எழுத போகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் தலையில் மலை போன்ற பாரங்களை சுமந்து கொண்டா இந்த ஓயல் எக்ஸாமை முகம் கொடுக்க போகிறார்கள். இபாதத் இல்லாத எக்ஸாம், நோம்பில்லாத எக்ஸாம், திலாவத்துல் குர்ஆன் இல்லாத எக்ஸாம். நீ நோன்பு பிடிக்க வேண்டாம், அடுத்த முறையாவது கலா செய்யலாம். ஓயல் அடுத்த முறையினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தராது என்று இந்த ரமலானில் பிள்ளைகளை பயிற்றுவித்து எப்படியாவது படிப்பில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன். ஒவ்வொரு ரமலானுடைய 17வது நோன்பும் வருகிற போது பத்ரு சஹாபா என்று எதற்காக பேசுகிறீர்கள்? எதற்காக? நல்ல ரமலானாக, இபாதத்துள்ள ரமலானாக, நல்ல குடும்பமாக, இறுதியான ரமலான் என்ற இறையச்சத்தோடு கழிக்குகிற நல்ல ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நானும் நீங்களும் கொண்டு வர வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ரமலான் இறுதி 10, இந்த ரமலானின் இறுதி 10 குடும்பத்தோடு ஹயாத்தாக்கிற 10ஆக இருக்க வேண்டும் என்று நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் அடுத்த வருஷம் சுவர் இல்லாத வாழ்க்கை, அடுத்த வருஷம் எனக்கு நிச்சயம் மரணம் என்ற வாழ்க்கையோடு தான் இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். ரசூலுல்லாஹ் இதா தகல அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 வந்துட்டும் என்றால் சத்த மிஅஸரஹு, வேட்டிய ரசூலுல்லாஹ் இருக்க கட்டுவாங்க. நான் கேட்கிறேன், என்னதுக்கு ரசூலுல்லாஹ் வேட்டிய இருக்க கட்டுவாங்க? ரமலான்ல மட்டுமா ரசூலுல்லாஹ் வணங்கினாங்க? ரமலான் அல்லாத காலத்துல வரை கூட வணங்கினார் ரசூலுல்லாஹ். உங்களுக்கு தெரியுமே, அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகியும் தூங்குற போதும் நானும் விரும்பினேன், அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பினார்கள். 2 பேரும் இல்லறத்தில் இணைய ஆசைப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரம் என்னுடைய நாளையும் அடைந்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பம் என்று ஆண்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருந்து, பெண்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்து இபாதத் செய்கின்ற நல்ல பழக்கத்தை இந்த ரமலானில் ஒரு திட்டம் போட்டு செய்கின்ற ஒரு குடும்பமாக ஏன் நம்மளால் இருக்க முடியாது? ரசூலுல்லாஹ் கடைசி 10 வந்தால் அப்படியே வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வாங்க. ஐக்கலாஹுலஹு, குடும்பத்தை எழுப்பி விடுவாங்க, மனைவியை எழுப்புவாங்க, எல்லாரும் நின்று வணங்குவாங்க. சுபஹானல்லாஹ். பலமாக வீசுகின்ற காற்றை விடவும் தர்மம் செய்யக்கூடிய மனிதராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பலமாக வீசுகிற காற்றை விடவும் தர்மம் செய்கின்ற மனிதராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அவ்வளவு அள்ளி 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 கொடுப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. சுபஹானல்லாஹ். இந்த ரமலானுல குர்ஆன் இறக்கப்பட்ட இறை தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாம். வந்து ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட குர்ஆன பாடம் கொடுப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் மரணிக்கிற அன்று வருஷம் 2 முறை என்னிடத்தில் வந்தார் ஜிப்ரீல். இந்த குர்ஆனை 2 முறை ஒப்புவித்தேன் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சும்மா கேட்கிறேன், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பூமியில் இறக்கப்பட்ட இந்த வேதம் ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலும் அல்லாஹ் தஆலா வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஓதி காட்ட சொன்ன இந்த வேதம் இன்றைக்கு ஊடுகள்ல ஓத முடியாத வேதங்களாக, பாடமில்லாத நெஞ்சறைகளாக, சவக்காலைகளாக இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் மாறி போயிருக்குது என்றால் நம்மெல்லாம் உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்துல தான் குர்ஆன் இறங்கியது என்ற அந்த வசனத்தை ஓதுறதுக்கு தகுதியானவர்களா என்று யோசிக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவை 3ஆக பிரிப்பாராம். நோன்பு காலத்தில் அல்ல, நோன்பல்லாத காலத்திலம்மா இரவை 3ஆக பிரித்து ஒரு இரவுல அவர் வணங்குவார்,
இன்னும் ஒரு பகுதியில மனைவியை எழுப்புவார், இன்னும் ஒரு பகுதியில வேலைக்காரரை எழுப்பி இரவுகளை 3ஆக பிரித்து அந்த வணக்கங்களை அவர்கள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பூமிக்கு மேலே அவர்கள் எடுத்துக்கொண்ட வரலாறுகள் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் படித்துக் கொள்ளுகிற வரலாறுகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் நாம் மரணிக்க இருக்கிறோம் என்ற மரண பயத்தோடும் இது என்னுடைய இறுதியான ரமலான் என்ற எண்ணத்தோடு அழகான திட்டங்களை போட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கணவன்மார்களோடு இருந்து வளமையாக ஆக்கினோம், அவித்தோம், சாப்பிட்டோம், குடித்தோம், கூத்தாடினோம், பெருநாள் கொண்டாடினோம், முடிந்து விட்டது என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அழகிய முறையில் திட்டமிட்டு இந்த ரமலானை கழிக்குகின்ற நல்ல குடும்பமாக வாழ வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக அடிமனதிலே அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரமலானுடைய காலம் வருகிற போது இன்ஷா அல்லாஹ் நல்ல இபாதத்துக்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் ஒரு செய்தியை சேர்த்து சிறப்பித்து சொல்றார். யார் ஒருவர் பாவ மன்னிப்பு நம்ம கிட்ட கேட்கிறாங்களோ அவங்களோட பாவத்தையும் நான் நன்மையாக ஆக்கி கொடுப்பேன். நீங்க குடிச்சிட்டீங்களா? இப்ப அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய போறீங்களா? குடிக்க மாட்டேன் அல்லாஹ் கிட்ட சத்திய பிரமாணம் செய்து நீங்க தௌபா செய்றீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா நன்மையா? குடிச்ச அந்த பாவத்தையும் அல்லாஹ் தஆலா நன்மையாக ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அந்த நன்மையை தருகிறான் என்ற செய்தியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற செய்தி. அப்படியான நிறைய பாவ மன்னிப்புக்கும் தர்மத்துக்கும் இந்த ரமதானை பயன்படுத்தி இபாதத்துக்கள் செய்து திட்டங்கள் போட்டு இந்த ரமதானை நல்ல முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடனடியாக என்ன செய்யும், இஷாவுடைய தொழுகை நடக்கும். அப்படியே உது இல்லாதவங்க என்ன செய்யுங்க, அவசரமாக உது எடுத்துட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகுங்க.